ஹாய் மக்களே, நாங்களும் அரவராக இருந்து மீனை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மீனும் கடிக்கிற மாதிரி இல்லை. ஃபுல் டையனும் கொடுத்து பார்க்குறோம், கடிக்கிற மாதிரி தெரியலை. கொஞ்சம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நீங்களும் அப்படியே பாருங்கள், வெயிட் பண்ணி நல்லா மீன் கடிக்கும். கடிக்குதா தம்பி? கடிக்கலையா? பாவீங்களா, போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னொரு மீன் கடிக்க மாட்டேங்குதாடாப்பா. போடு போடு, குலதெய்வத்தை வேண்டிட்டு போடுறா. குலதெய்வத்தை வேண்டிக்கோ. மீனாத்தா மீனை கடி. இது என்ன பாலம் தெரியுதாங்க? என்ன ஏரியான்னு தெரியுதா? இதுதான் கடுவலை பாலம். என்னது கடுவலை பாலம்? இங்கிட்டு போனால் பண்டாரவத்தை, இங்கிட்டு வந்தால் கடுவலை. இன்றைக்கி ஒரு டைம் பாஸுக்கு மீனை பிடிக்கிறோம், மீன் கடிக்கிற மாதிரி தெரியலையே. இல்றா கொத்துறா. அப்படிதான், கீழே விட்டு மேலெடு. கடிடா, எடுடா. அதே தாண்டா, சிங்கம் எடுடா. பெருசா சின்னதா? போயிருச்சா? அடே படுவா, கம்பளை சிக்கி போயிருச்சு. அடா பாவி, பெரிய மீன் ஒன்று வந்து போயிடுச்சு ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா மீனை பார்க்கலாம். கட் பண்ணி போடுவோம். நல்லா கோர்த்து ஒரு 4-5 மீனாக 4-5 பூச்சா போட்டு நல்லா கலப்பி அதை வாயில் போடு. பக்குனை பிடிச்சிக்கிட்டு பக்குனை போகிற மாதிரி. மேலே வேற ஒரு நாய் ஒன்று பார்த்துக்கிட்டே கிடக்குது. எப்போ நம்மளை பிடிக்க போது தெரில. நல்லா கோர்த்து போடு பூச்சை. நல்ல பெரிய மீன் தான் போனது. என்ன செய்யுது? அப்படி தான் நம்மளை விட்டு வாங்கும். எத்தனை பூச்சி போடணும்? போடு எல்லாம் போடுகிறாப்பா சாமிடா. ஒரு மீன் கிடைச்சா போதுமா கறிக்கு? ஒரு மீன் கிடைச்சா போதும். ஆத்தி மேலே காரு பஸ்ஸு ஆட்டோலாம் போகுதுடி. பாலத்தில் போகுமாடா? அங்கிட்டு என்ன இருக்குது? அங்கிட்டு நம்மளோட சின்ன ஒரு போகா ஒன்று இருக்குது, பம்சாலை மாதிரி. போடு தூக்கி போடு. அப்படிதான் பார்த்தக்கணும் அப்படின்ச்சா. நல்லா சிக்க ஆட்டி மீன் ஒன்று சிக்கிரிச்சு. என்ன பாறையா? அதான் பாறை. மக்களுங்களே, பாறை மீன் ஒன்று பிடிச்சிட்டோம். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்கள். உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பெரிய மீன் தான். 1/4 கிலோ வருமா? ஒரு 180 கிராம் 250 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஆடாதே. மக்களுங்களே, இது என்ன மீனுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள் பாப்போம். கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மீனுன்னு. அதையும் கடிக்குதா? இழுத்துடு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். சும்மா பொறிச்சு எடுத்தோம், சும்மா செம்மையாக இருக்கு. என்ன போயிடுச்சா? கடிக்கலையா? நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். இங்கே அப்படியே மசாலா போட்டு பொறிச்சு எடுத்து சும்மா அடித்து சாப்பிட்டா சிவசாம்போ தான். மக்களே பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னும் அடுத்த மீன் கிடச்சா அப்டேட்டில் வரும்.